வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் குடல் பிரச்சனைகளை போக்கும் துளசி இலை பற்றி பார்க்கலாம். எண்ணற்ற மருத்துவ பலன்கள் கொண்ட மூலிகை செடியாக துளசி இருக்கிறது. இந்து மதத்தில் துளசி தெய்வ வழிபாட்டிற்கு இன்றியமையாத தாவரமாகவும் பார்க்கப்படுகிறது. வெண் துளசி, கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவ துளசி, பெருந்துளசி, சிறு துளசி, கல் துளசி, நல் துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி உள்ளிட்ட பல ரகங்களை கொண்ட துளசி செடியின் இலையை தினமும் சாப்பிடுவதால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது. அவற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். காற்றில் இருக்கின்ற கரியமில வாயுவை கிரகித்து பிராணவாயுவாக வெளியேற்றும் துளசி இலையானது எமக்கு உண்டாகும் காய்ச்சல், தலைவலி, மூக்கடைப்பு நீங்க உதவுகிறது. குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகளையும் போக்குகிறது. செரிமான ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. துளசி இலை சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் நீங்குகிறது. சிறந்த கிருமி நாசினியாகவும் செயற்படுகிறது துளசி இலை ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவை தடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அக்குள் வியர்வை, துர்நாற்றத்தை தவிர்க்க நீரில் துளசி இலையை போட்டு ஊற வைத்து குளித்தால் துர்நாற்றம் நீங்குமா. தோலின் படை, சிறங்க குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. நாட்பட்ட சளி தொல்லை, ஆஸ்துமாவையும் குணப்படுத்துகிறது. இதயத்தை சீராக இயங்க செய்யும் தன்மையும் துளசிக்கு இருக்கிறது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு மை போல் அரைத்து விழுதை தோலில் தடவி வந்தால் படை மறையும் என்று சொல்லப்படுகிறது. சிறுநீரக கோளாறு உடையவர்கள் துளசி விதையை அரைத்து உட்கொண்டு தண்ணீர் பருகி வர இந்த பிரச்சனை தீருகிறதா. துளசி இலைக்கு மன அழுத்தம், நரம்பு கோளாறு, நினைவு திறன் இழப்பு, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலும் இருக்கிறது. துளசி இலை சாற்றில் தேன், இஞ்சி கலந்து அருந்தலாமா. இது நாள்பட்ட சளி, இருமல் உள்ள குழந்தைகளுக்கு சிறந்த மருந்தாக அமைகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.